ஹாய்டா தினேஷ். தினேஷ் ஓகே. இந்த வீடியோவுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தனா, நீ எதுக்கு வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ யூடியூப்பில் நீ கற்றுக்கிறது இல்லை ஃபிலாசபின்றது தத்துவம் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் எதுக்கு போகிற அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ எதுக்குன்னு பார்த்தா, உனக்கு இது ஃபஸ்ட்டு உன்னோட பெனிஃபிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உனக்கு பார்த்துக்கோ. அதை பார்த்தவங்கனாலாம் உன்னோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா, இப்போ நீ படிக்கிற புக்ஸோ இல்லை ஃபிலாசபியோ நீ வீடியோவாக போட்டு வச்சனா நீ ஃப்ரீயாக, அதாவது நீ புக்கை திருப்பியும் தேடி ரெஃபர் பண்ணுறத விட நீ படித்த புக்கை நீ வீடியோவாக கன்வே பண்ணிட்டு அதோட மெசேஜஸை உனக்கு புரிஞ்ச வழி திருப்பியும் போய் புக்கை படித்தா திருப்பி நீங்கள் அந்த கண்டென்ட் தான் படிப்பேன். உனக்கு ரீகால்னு வராது, அந்த கண்டென்ட்டை படித்து புரிஞ்சுப்பேன் திருப்பியும். பட் ஆனால் இந்த வீடியோஸ் இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸ்க்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தா, நீ இந்த புக்கை பார்த்தோ இல்லை ஃபிலாசபி தெரிஞ்சோ அதில் நீனு உனக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டாண்டர்டுக்கு புரிஞ்சு வச்சுப்பல, அந்த புரிஞ்சிக்கிறது நீ இந்த வீடியோவில் சொல்லி வைப்பன்றது எதுக்குன்னா, மறந்துடுவோம் நம்ம மைண்டு. ஓகேவா? ஸோ நீ அப்போ நார்மலாக சொல்லி இந்தமாரி வீடியோவில் சொல்லி வச்சிட்டேன்னா உனக்கு வந்து புக்குன்னு போய் ரெஃபர் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் பார்த்தாலே உனக்கு புரிய வரும் திருப்பியும். இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? நீ இன்னும் ஒரு 1 இயரில் கழித்து வந்து பார்த்தாலும் உனக்கு புரிஞ்சது தான் உனக்கு அப்படியே ரீகால் ஆகிடும். அதுவே அப்படியே தான் இருக்கும். நீ அப்படியே தான் அதோட தான் அந்த பிரின்சிபல்ஸ் நீ கற்றுக்கிற பிரின்சிபல்ஸோடு தான் நீ லைஃப் ஓட்டுவேன். அதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ண உனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்புறம் நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு இதுவும் உனக்கு இருக்குது. ஓகேவா? நிறைய பேருக்கு சொல்லி தரணும். நிறைய பேருக்குன்றது ஜஸ்ட் என்னோட கோல் வந்து நான் எல்லாரையும் போய் ரீச் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. அவங்களா பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது அப்படின்றது ஒண்டி நான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு புரிய வரும். அப்புறம் நான் இப்போ சொல்லிடுறேன், இந்த வீடியோஸ்ன்னு பார்த்தா இது என்னோட புரிதல் தான். இது கரெக்டு, இதுதான் கரெக்டு, மீது எல்லாமே தப்பு அப்போல்லாம் சொல்ல வரல. நானும் தப்பு பண்ணுவேன் தான், தப்பு இனிமேட்டும் பண்ணுவேன் தான். அப்போ தான் என்னால் கற்றுக்க முடியும். நான் தப்பு பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? தப்பு பண்ண தான் கற்றுக்க முடியும். தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக அதுதான். நீ படிக்கிறது அதெல்லாம் போடு. அப்புறம் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்க இது வந்து மோஸ்ட்டாக ஜஸ்ட் இந்த வீடியோஸை நீ ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுவேன், அதுவும் வருவாங்க. அதை தாண்டி நீ வந்து மோஸ்ட்டாக டைட்டிலும் தம்ப்நெயிலும் பாரு. அப்போ தான் வியூவர்ஸை கேப்சர் பண்ண முடியும். டைட்டிலும் தம்ப்நெயிலும் தான் இருந்தால் தான், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரிய வரும். இப்போதைக்கு இந்த வீடியோன்றது பார்த்தா ஜஸ்ட்டு எதுக்கு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி ஒரு கோல் தான். அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ஜஸ்ட்டு நான் ஒன்றும் எப்படி சொல்கிறது, அது ஒரு ட்ரைவ் மாதிரி, கூகுள் ட்ரைவ் மாதிரி. நான் ஒன்றும் என் ஃபோனில் வச்சுக்கணும், ஸ்டோரேஜ் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. யூடியூப் சோர்ஸ் ஃப்ரீயாக தானே இருக்குது, ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கலாம்ல. நான் பண்ணுறதுலாம், நான் கற்றுக்கிறதுலாம் அப்படி ஒன்று. ஸோ அதுதான். ஸோ அப்போது ஸ்டோரேஜும் கிடைக்கும். இந்த ஸ்டோரேஜில் எனக்கு நன்மை இருக்குது, நானும் கற்றுப்பேன். இதை தாண்டி அடுத்தவங்களுக்கும் எதாவது கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுப்பாங்க கன்ஃபார்மாக. மோஸ்ட்டாக நீ வீடியோ எப்படி போடுவேன்னு பார்த்தா சண்டே போடுவேன். ஓகேவா? சண்டேஸ் இல்லைனா போடுவேன்னு பார்த்தா, நீ அந்த வீக்கில் என்ன கோத்ரூ பண்ணியோ என்னென்னா உனக்கு தெரிய வந்ததோ அது எல்லாத்தையும் வந்து சண்டேஸ் போடுவேன். ஒரு வருஷத்தில் 52 சண்டே தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. நீ அந்த 52 சண்டேவும் போடுன்றது அப்படி சொல்கிறேன்னா, எஸ் ஒரு சில நேரத்தில் நீ வந்து
ஒரு சில நேரத்தில் நீ அவைலபிளாக இருக்க மாட்டேன், எல்லாம் உடம்பு முடியாது, எல்லாம் வெளியே இருப்பேன். பட் எங்கே இருந்தாலும் அந்த சண்டேக்கான அப்டேட் ஒண்டி போட்டுரு. எங்கே இருந்தாலுமே சரி, ஒரு ½ hour ஒன்றால் ஒதுக்க முடியாதா? ஜஸ்ட்டு ½ hour. இப்போ கூட இது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னு பார்த்தா, ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆமாம் கண்டென்ட். அப்போது நான் வந்து இது ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ட்ரைவ் மாதிரி தான். இப்போ இந்த வீடியோ போடுறோன்றதுக்காகவே நீ இன்னும் புக்ஸ் நிறைய படிப்பேன், நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் பார்ப்பேன், அது புரிஞ்சதெல்லாம் வந்து இங்கே பேசுவேன். லைக் இந்த சோர்ஸ் வச்சு நீ அதை பார்ப்ப, அதை டிபெண்ட் பண்ணி இதை டிபெண்ட் பண்ணுவேன். ஸோ நல்லாயிருக்கும் இது. அப்படி வச்சுக்கோ, ஜாலியாக பண்ணு, என்ஜாய் பண்ணு. தப்பாக பேசுகிறதாலும் பேசு, அப்போ தான் கற்றுக்க முடியும். வேறு எதனா இருக்கா? வேறு மோஸ்ட்டாக ஓகே. வேறு புக்ஸ் வீடியோஸ் எப்படி அலைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டைட்டில் மெயினாக பார்ப்பேன். டைட்டில் கற்றுது எத்தனாவது சண்டேன்றது. இப்போ இந்த வீக் வந்து ஃபஸ்ட்டு சண்டேன்னு போடுவேன், அப்புறம் அடுத்த வீக் செகண்ட் சண்டே அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் 3வது வந்து அந்த மூணாவது டைட்டில் வந்து டைட்டில் ரொம்ப பெருசாக போகாத, ஜஸ்ட் எந்த புக்கு என்னென்ன சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்றத, இல்லை அதை பற்றி பாரு எவ்வளோ ஷார்டன் பண்ணலான்றத. மோஸ்ட்டாக மாறி போடு புக்கை, ஓகேவா? ஒரே புக்கு லென்த்தாக போட்டிருந்தா போர் வச்சிடும் தெரிஞ்சு. ஸோ மாற்றி போடு. புக் சம்மரியோ சரி, இல்லை நீ வீடியோஸ், நீ லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி போடு, அப்படி போடு. வேறு எதனா நான் எதனா கற்றுக்கலன்னா அதுவும் சொல்கிறேன். வேறு எதனானா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக ஜஸ்ட்டு நார்மல் எட்டிக்கெட்ஸ், ஒரு காமன் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி அது கூட சொல்லி கொடுக்கலாம். இது உனக்காக பண்ணுறேன்னா தினேஷ், அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் மதிக்காத, உனக்காக பண்ணுறேன், ஓகேவா? உனக்காக பண்ணுறேன். பண்ண முடியும், ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு வீடியோ வரும், அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பை. ஹாய்டா. அதுதான் இதுக்கு இந்த வீடியோ போட போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு இதுவும் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று இதுக்கு வீடியோ போடுறதுன்னு பார்த்தா, செல்ஃப் டாக்குமெண்ட்ரி. மோஸ்ட்டாக பில்லியனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்க, லைக் ஜேர்னல் பண்ணுவாங்க, அன்றைக்கான நாள் என்ன பண்ணாங்க அப்படின்றத. அவங்க வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ப்ரெசண்ட்லேயே பிளான் போட்டு வச்சுருவாங்க, இல்லை பாஸ்ட்லேயே கூட போட்டு வைப்பாங்க. அதுக்கு நான் ஃப்யூச்சருக்கு அப்புறம் பாஸ்ட்டில் பிளான் போட்டு வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், ப்ரெசண்ட்டுக்கு அதுன்னு பார்த்தா, காலையில் எழுஞ்சிக்கிற உடனே நீ வந்து ப்ரெசண்ட்டாக லைக் காலையில் எழுஞ்சோடனே ஏதாவது ஒரு நோட்டோ, லைக் அவங்க பண்ணுறது நோட்டோ இல்லை நோட் பேனை எடுத்துகிட்டு எழுது, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றத. இல்லைனா எனக்கு இன்றைக்கி இதை அச்சீவ் பண்ணணும், ப்ரெசண்ட்டு இன்றைக்கி நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத, ஓகேவா? அதே பாஸ்ட்டாக ஷெட்யூல் பண்ணுறது, அவங்க ஃப்யூச்சருக்கு பாஸ்ட்டில் எப்படி ஷெட்யூல் பண்ணுவாங்க பார்த்தா, நைட் ஷெட்யூல். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நைட்டு எழுதி வைப்பாங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு இதை பண்ணுறேன், ஒர்க் அவுட் இந்த மணிக்கு, லைக் ஒரு டைம் டேபிளே போட்டு வைப்பாங்கடா. காலைல 5 மணிக்கு எழுந்திக்கிறேன், ஒர்க் அவுட் போடுறேன், தண்ணி குடிக்கிறேன், அந்த தண்ணி குடிக்கிறது கூட 5 நிமிஷம்னு எழுதி வச்சுருப்பாங்க. லஞ்ச் எப்போ சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் 2 hours தொடர்ந்து ஒர்க் செஷனு, அது மாதிரி டைம் டேபிளே போட்டு வைப்பாங்க. அது வந்து போன நைட்டே போட்டு வச்சுருவாங்க. காலையில் வந்து அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிப்பாங்க, லைக் அதுதான் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம காலைல எழுஞ்சோடனே நம்மளுக்கு வந்து சூஸோவில் சாய்ஸ் பண்ணுற ஒரு வில் பவர் எனர்ஜி வந்து காலையிலே போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது அது
நீ சூஸ் பண்ணுறல, அந்த சூஸ் பண்ணுறது ஒரு எனர்ஜி தான். நான் இதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்றத நீ நீ வந்து காலையில் பார்த்தா என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்ப. அப்போ நீ அது சரி என்ன சூஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போதே ஒரு எனர்ஜி போயிடும். சூஸ் பண்ணிட்டு உட்காருவேன். சரி ஓகே நான் இப்போது ஜஸ்ட்டு புக்கு படிக்க போகிறேன், எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உட்காருவேன். அப்போது வந்து நீ அந்த பண்ணுறதுக்கான எனர்ஜி உனக்கு இருக்காது. ஏன்னா நீ பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் நீ சூஸ் பண்ணுறதுலே போட்டுற. ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு வில் பவர் தான் அதுவும். அது நீ நீ பாஸ்ட்டாகவே யோசிச்சுன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு ஈஸியாக இருக்கும். இது மறந்துடாத. இது ஓகே, இது வந்து எப்படி சொல்ல வரேன்னா, இது ஒரு கண்டென்ட்டு, பர்சனல் ஜேர்னல்ன்றது. இந்த வீடியோ எதுக்குன்னா டாக்குமெண்ட்ரி, நான் சொல்லுமே டாக்குமெண்ட்ரி தான். அந்த நாளைக்கு நீ என்ன பண்ண, அந்த நாளைக்கோ இல்லை நீ வீக்லி எடுக்கிறியோ இல்லை மந்த்லி எடுக்கிறியோ, மந்த்லி மோஸ்ட்டாக போகாத, வீக்லியும் போகாத, டெய்லியும் எடு. ஏன்னா நீ லைக் நீ டெய்லியும் வீடியோ எடுத்தாதான் நீ டெய்லி என்ன பண்ணுறன்ற ஒரு ப்ரோக்ரஷனே உனக்கு தெரிய வருமே. நான் இன்னைக்கு இது பண்ணேன்னா நாளைக்கு நான் அதை பண்ண போகிறேன், இல்லை நான் நேற்று பண்ணதே நான் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறேன்னா நல்லது தானே. அதை பற்றி திருப்பி அந்த வீடியோவில் போடுவேன், ரிவைஸ் பண்ணதே போடுவேன். ஸோ அதுதான் இன்னொரு நல்ல விஷயம். யூடியூப்ல இல்லை, வீடியோ எடுக்கிறது, இது வந்து ஜென்ரலாக வீடியோ எடுக்கிறது நல்லது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பண்ணுறதை சரி பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும். லைக் நீங்களே நினச்சி பாருங்களேன். இப்போ வந்து நீ டெய்லியும் உன்னை பற்றி நீயே வீடியோ எடுத்து போடுற, நீ எதனா ஒன்று பண்ணுன்னா உனக்கே ப்ரோக்ரஷன்ற ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அவங்க தெரிய வரும் ப்ரோக்ரஸ்ன்ற ஒரு வேல்யூ. நான் இப்போ அன்னைக்கு லைக் ஒரு 1 மந்த் கழிச்சு நான் அன்னைக்கு அதை போட்டேன், எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, அதை தாண்டி அந்த புது விஷயமும் நிறைய எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். அதே நீ எதுவுமே பண்ணலாம் வீடியோ எடுத்து தெரிய வந்ததுன்னா டெய்லியும் என்ன பண்ணுற எதுவுமே பண்ண மாட்டேறேனே அப்படின்ட்டு அப்புறம் எப்படி வளர உனக்கு தெரியும். எதுவுமே பண்ணன்னு உனக்கு தெரியும், அப்போ வளர மாட்டேன்னு உனக்கு தெரிய வந்துடும்ல. ஓகேவா, எதுவுமே பண்ணுன்றது உனக்கு தெரியும், அப்போ வளரமாட்டேன்னு உனக்கு தெரிய வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீ வீடியோ எடு, அப்போ டெய்லியும் வீடியோ எடு, என்ன பண்ணுறியோ அதை வீடியோவில் போடு. என்ன பண்ணுறன்றது நான் இன்னும் வ்ளாகாக போட சொல்லலை, கற்றுக்கினதை என்ன கற்றுக்கினேன், உன் மைண்ட் என்ன யோசிச்சுது, அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ண, இன்னைக்கு என்ன நடந்தது, அதில் என்ன கற்றுக்கினேன், இல்லை புக்கு படிச்சியா, இல்லை வேற எங்கேயா பார்த்து, இல்லை யார்கிட்டயாவது கற்றுக்கினியா, மென்டாரு, இன்னைக்கு எதிராக உனக்கு கற்றுருப்பல, அதை வீடியோவாக போடு. செல்ஃப் டாக்குமெண்ட்ரி எடு எல்லாரும் எடுக்கிறேன். மோஸ்ட்டாக லைக் எப்படி சொல்கிறது, அப்லோடு கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்களே எடுத்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பாருங்கள் என்னென்ன கற்றுக்கிறீங்க அப்படின்றத. அது ஒரு ப்ரோக்ரஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ரஷன் தெரியுது அப்படின்றதுக்காக ஒரு இது வளர்றேன் எனக்கு தெரிஞ்சு, அதுவே தெரிஞ்சு. ஓகே, சரி பண்ணிக்கிறேன். இது வேறு ஏதாவது இருக்கா, அப்புறம் வேறு திருப்பியும் சரி ஓகே வேறு ஏதாவது இருந்தால் திருப்பியும் சொல்ல வரேன்.